குமரி முதல் இமயம் வரை வென்று திரும்பிய கரிகால சோழன் தன் நாட்டு மக்களின் நலனுக்காகவும் விவசாயத்தை மேம்படுத்துவதற்காகவும் சீறி பாய்ந்து கொண்டிருந்த காவிரி ஆற்றினை தடுத்து கல்லணையை கட்டினார். அது இன்றளவும் சோழர்களின் கட்டிடக்கலைக்கு சான்றாகவும் அதிசயத்தக்க வரலாற்று நிகழ்வாகவும் திகழ்கிறது. கடல் கடந்து போர் புரிந்த பெருமை ராஜேந்திர சோழனையே சாரும். இவர் காலத்தில் தெற்காசியாவில் பல பகுதிகளை அடிமையாக்கி ஆண்ட பெருமையும் ராஜராஜ சோழனையே சாரும். ராஜராஜ சோழன் ஆட்சியில் 70க்கும் மேற்பட்ட பாதுகாப்பு படைகள் இருந்தன. இதனை ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் கால கல்வெட்டுக்கள் உறுதிப்படுத்தின. சோழர் கால ஆட்சி இந்திய வரலாற்றில் பொற்காலமாக கருதப்படுகின்றது. இவர்கள் காலத்தில் கட்டிடக்கலை,
சிற்பக்கலை ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. மூன்றாம் ராஜராஜ சோழனுக்கு பிறகு சோழ சாம்ராஜ்யம் முடிவிற்கு வந்ததாக கருதப்படுகிறது. ஆனாலும் சோழ சாம்ராஜ்யத்தின் வம்சாவழியினர் இன்றளவும் தமிழ்நாட்டில் ஆங்காங்கே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். சூப்பர். ஒரு அருமையான கைத்தட்டல கொடுங்க. That was a